கேபிஎன் டியூட்டோரியலில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி ஒரு எக்ஸல் ஷீட்டில் பர்டிகுலராக ஒரு டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டு கண்டினியூஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன சொல்கிறாங்க, எனக்கு இது மட்டும் இல்லை, இது கூட சேர்ந்து மற்ற டேட்டாஸும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் இது டேட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ மற்றதெல்லாம் காலம் இங்கே பக்கத்தில் இருக்கும். இதை என்ன பண்ணுறாங்க, 3 காலம் மட்டும் இன்சர்ட் பண்ணி டேட்டு தனியாக, மந்த்து தனியாக அண்ட் இயர் தனியாக இப்படி பிரித்து கொடுங்க இமீடியட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 20 கவுண்ட்டு தான் இருக்குது. ஆனால் 1000 கவுண்ட் 1500 கவுண்ட்லாம் இருக்கும். அதை ஒன்று ஒன்றா உட்காந்துட்டு நம்மளால் பிரிக்க முடியாது. அதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஈக்குவல் டு டே ஓப்பன் ப்ராக்கெட் தென் சீரியல் நம்பர் கேட்குது இல்லைங்களா, அதை டேட்டில் செலக்ட் பண்ணுங்கள். டேட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டு மட்டும் தனியாக வந்துடும். சேம் அதே மாதிரி ஈக்குவல் டு மந்த்து ஓப்பன் ப்ராக்கெட் சீரியலில் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு. தென் ஈக்குவல் டு இயர் ஓப்பன் ப்ராக்கெட் சீரியலில் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டேட்டு தனியாக, மந்த்து தனியாக, இயர் தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு வரும்போது இப்படி நீங்கள் தனியாக பிரித்து அந்த டேட்டாவை உங்களுடைய சீனியர்கிட்ட சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கோட டியூட்டோரியல். ஸோ மீண்டும் அடுத்த சப்ஜெக்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.